Welcome students. Today we are going to see Unit 2 Core Python Variables and Operators ல எப்படி பைத்தான் நம்மளோட சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேயா? For the version 3.x of the Python IDLE. IDLE னா என்னன்னு பார்த்தறோம். Integrated Development Learning Environment அப்படிங்கிறது. It is used to develop and run the Python code. இது எதுக்கு யூஸ் ஆகுதா அந்த IDLE 3.x அப்படிங்கிறது Python கோட டெவலப் பண்றதுக்கும் ரன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. It can be downloaded from the web resources. Web resourcesல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா www.python.org அப்படிங்கறதுல orgனா ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மீனிங். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? இத டவுன்லோட் பண்ணி உன்னோட சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராம் நீ என்ன பண்ணிக்கலாம் ரன் பண்ணி பாத்துக்க முடியும். எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். First you have to open the Google browser வந்து ஓபன் பண்ணிக்கணும். In that one அந்த சர்ச் பாக்ஸ்ல வந்து நம்மளோட அந்த பைத்தான் அட்ரஸ் இருக்குல அதை டைப் பண்ணி என்டர் பண்ணணும். அப்ப அந்த டைப் பண்ணி என்டர் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பைத்தான் org அப்படிங்கிற அந்த பேஜ் வந்து என்ன ஆகும் ஓபன் ஆகும். ஓகேயா? ஓபன் ஆகுறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பைத்தானோட பேஜ். இட்ஸ் a ஃப்ரீ சாஃப்ட்வேர். நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் யாருனாலும் நெட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சோ டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுல அபவுட் அப்படின்னு இருக்கும். அபவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது அந்த அப்ளிகேஷன் அந்த பைத்தான் பத்தி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்டேஷன் என்னங்கிறது கம்யூனிட்டி இந்த மாதிரி இருக்கும். இதுல நம்மளுக்கு என்ன தேவை டவுன்லோட். இப்ப இந்த டவுன்லோட் போட்டீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் ஆஃப் த ஃபார் த விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். பைத்தான் 3.8.5 அப்படிங்க இருக்கும். இதுல போய் என்ன பண்ணணும் இப்படிங்க டவுன்லோட் கிளிக் பண்ணணும். அப்ப கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி அந்த பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். exe அப்படிங்கிறது இந்த வருதா பைத்தான் 3.8.5 exe அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? அப்ப வித்தின் மினிட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த ஸ்பீட் ஆஃப் யுவர் சிஸ்டம் உன்னோட நெட் சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குது உன்னோட கம்ப்யூட்டர்ல இருக்க நெட்டோட சிஸ்டம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த பைத்தான் வந்து டவுன்லோட் ஆகிற ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே? இப்ப பைத்தான் டவுன்லோட் ஆன உடனே இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும் exe ஃபைல் பைத்தான் 3.85 exe ஃபைல் இருக்கும். அப்ப அதை வந்து நீங்க என்ன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பைத்தான் எந்த பிளேஸ்ல இருக்கோ அந்த பிளேஸ் வந்து என்ன ஆகும் ஓபன் ஆகும். இதே போல வந்துடும். சரியா? இந்த பைத்தான் இந்த மாதிரி ஓபன் ஆன உடனே இன்ஸ்டால் நவ் இருக்கா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பைத்தான் இது வந்து என்னது வெர்ஷன் என்ன அப்படிங்கறத காமிக்கும். அண்ட் அடுத்து இன்ஸ்டால் பண்றவா இப்ப ஏற்கனவே நம்ம இன்ஸ்டால் பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த இன்ஸ்டலேஷன் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். சரியா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இப்பதான் இன்ஸ்டால் பண்ண போறோம். அப்ப இன்ஸ்டால் நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி இன்ஸ்டால்ட். அந்த இது என்ன ஆகும் உனக்கு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிரும். ஓகேயா? டிபெண்டிங் அப்பான் த browser the speed will be different. 32 இருக்கு 64 பிட்ல இருக்குது அப்படிங்கிறப்ப உன்னோட ப்ரௌசர் என்ன ஸ்பீட்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் ஒர்க் வந்து நடக்கும். ஓகே இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்குது. இந்த பூட் ஸ்ட்ராப் அப்படிங்கிறது 11th ஒன்று படிச்சிருப்போம். பூட் ஸ்ட்ராப் அப்படிங்கிறதுல இதுல 32 பிட் அப்படிங்கிற வரும். இந்த இன்ஸ்டாலேஷன் அந்த செட் ப்ராசஸ் அந்த இது ஃபுல்லா செட் ஆயிருச்சு அப்படின்னா இங்க என்ன இருக்கு ஸ்பேஸ் அப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப இங்க வந்து ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு இதை உங்களுக்கு வந்து காமிக்கும். வரதா க்ளோஸ் அப்படிங்கிறது. அப்ப க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் நம்ம இதை வந்து ஷட் டவுன் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப எடுத்துக்கலாம். இப்ப க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களோட பைத்தான் வந்து உன்னோட சிஸ்டத்துல இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு மீனிங். ஓகேயா? இப்போ உன்னோட சிஸ்டத்துல பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருச்சா அப்படிங்கறத பாக்குறதுக்கு அந்த ஸ்டார்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி சோ இந்த இருக்குதா உங்களுக்கு பைத்தான் 3.8 மாடல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் திஸ் ஒன் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபைல். இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி சோ தட் ஒன் இந்த மாதிரி உங்களுக்கு சர்வர் வரும் like that IDLE வந்து எனக்கு உனக்கு ஓபன் ஆகும். இந்த ப்ராம்ப்ட் வரும் உங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கிறப்பயே அந்த இதை படிச்சிருந்தோம். செகண்ட் வீடியோல வந்து இதை தான் பார்த்தோம். இந்த ப்ராம்ப்ட் வரும். இதுல போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா you have to type down. It's a very easiest அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து print என்ன கொடுக்க போறேன் வெல்கம் டபுள் கோட் கொடுத்துட்டு இட்ஸ் a very easiest வந்துட்டு உனக்கு இந்த அவுட்புட் இந்த மாதிரி வந்துடும். That's all. Is a very easy one. சரியா?
இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இன்வோக்கிங் பைத்தான் IDLE. இன்வோக் பண்றதுனா அதை எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. அப்ப எதுல போகணுமா, ஸ்டார்ட்ல போய் ஆல் ப்ரோக்ராம்ஸ் போய் பைத்தான் 3.x IDLE அப்படிங்கறத கொடுக்கணும். இல்ல அப்படின்னா இன்னொரு மெத்தட் அப்படின்னு என்ன அப்படின்னா, கிளிக் த ஐகான். இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்கும் சரியா, அந்த ஐகான் வந்து டெஸ்க்டாப்ல அவைலபிளா இருந்தா அதை வந்து நீயே செட் பண்ணலாம். உனக்கு டாஸ்க் பார்ல வேணும், டாஸ்க் பார் என்னது, இந்த கீழே ஒரு இது இருக்கும்ல அதான் டாஸ்க் பார். அந்த டாஸ்க் பார்ல வேணும், மாதிரி டெஸ்க்டாப்ல வந்து ஷார்ட்கட் ஐகான் வேணும் அப்படின்னா நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டீங்கன்னா அப்படின்னா அதை கிளிக் பண்ணாலும் என்ன ஆகும், உங்களுக்கு பைத்தான் விண்டோ இன்வோக் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு மெத்தட், ஒன்னு என்னது ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம் பைத்தான் 3.xல போய் IDLE அப்படிங்கறது ஓபன் பண்ணலாம். இல்ல இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிரும். இப்ப நம்மளுக்கு ஓபன் ஆச்சுல, அதே போலதான் அப்படிங்கிறது. இதுல நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு மோடு பார்த்தோம். ஒன்னு இஸ் இன்டராக்டிவ் மோடு, இப்ப நம்ம டைப் பண்ணோம்ல அது வந்து இன்டராக்டிவ் மோடு. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, அதோட மெனுஸ் எல்லாமே வந்திருக்கும். அப்ப என்ன பண்ணணும், பிரிண்ட் என்ன கொடுக்குறீங்களோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு அதோட என்னதோ அவுட்புட் வந்து உங்களுக்கு காமிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கிரிப்ட் மோடு அப்படிங்கிறது. ஸ்கிரிப்ட் மோடு வந்து இந்த மாதிரி இருக்கும், அதுல போய் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், வரும். இப்ப இன்டராக்டிவ் மோட்ல ப்ரோக்ராம் பிரிண்ட் கொடுத்து டபுள் கோட் ஆர் சிங்கிள் கோட்டுக்குள்ள விதின் பிராக்கெட்டுக்குள்ள என்ன கொடுக்குறீங்களோ இட் வில் பி ஆஸ் இட் இஸ். அது வந்து என்ன ஆகும், உனக்கு ஆன்சர் கொடுக்க ஆரம்பிக்கும். எந்த இதுல, இன்டராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுல சரியா. இப்ப எக்ஸாம்பிள் இதுல கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா, பிரிண்ட் அப்படின்னு கொடுத்த உடனே அதுக்குள்ள என்ன இருக்கோ அதை இது பண்ணணும். அப்ப பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். இப்ப நம்பர்ஸ் கொடுத்து நான் வந்து ஆட் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப இதையும் நம்மளால என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, x = 10 கொடுத்துருக்க, y = 20 கொடுத்துருக்கீங்க, z = x plus y கொடுத்துருக்கீங்க. அப்ப the sum z கொடுத்தீங்க அப்படின்னா the sum = 30 அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். ஓகேயா, ஓகே. அங்க என்ன கொடுத்திருந்தாங்க, பிரிண்ட் டபுள் கோட்டுக்குள்ள பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்டர் தன்னோடனே அது என்ன கொடுத்தியோ அது வந்துட்டு திருப்பி அந்த ப்ராம்ப்டோட நிற்கும். இது ஒரு மெத்தட். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, இல்லை அப்படின்னா x = 10 அண்ட் y = 20 இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமா. x = 10 வேல்யூ கொடுத்தாச்சு. இந்த C++ல போடுற மாதிரி செமிகோலன் போடணும், கமா போடணும், அந்த மாதிரி எந்த கஷ்டமே இல்லை. இது வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நம்ம பண்ணிக்கிடலாம். ஓகேயா. y = என்ன கொடுத்துருக்காங்க, 20. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வாட்ஸ் அ ஃபார்முலா யூ ஹேவ் டு டூ, z = x plus y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரணும் உனக்கு ஆன்சர், பிரிண்ட் கொடுக்கணும். நான் பிரிண்ட் என்ன வேணுமோ ஆஸ் இட் இஸ் கொடுக்கலாம் சரியா. இப்ப என்ன கொடுக்குறாங்க, the sum டபுள் கோட்டுக்குள்ள என்ன கொடுக்குறோமோ அது ஆஸ் இட் இஸ் என்ன ஆகும், நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா. the sum 30 அப்படின்னு வந்துருச்சு. அந்த sum அப்படிங்கறது நான் டபுள் கோட்டுக்குள்ள கொடுத்திருக்கேன். சோ the sum அப்படிங்கறது அப்படியே வந்துருச்சு. இந்த z அப்படிங்கறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் வேல்யூவா கொடுத்திருக்கேன். சோ ஒரு வேரியபிள் கொடுத்திருக்கேன். அப்ப இந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குமோ அதை வந்து உனக்கு காமிக்கும் சரியா. திஸ் இஸ் a method to execute அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் ஒன், எக்ஸிக்யூட்டிங் பைத்தான் இந்த ஸ்கிரிப்ட் மோட் அப்படிங்கிறது. அப்ப ஸ்கிரிப்ட் மோட்ல என்ன பண்ணணுமா, ரன் மாடுல் அப்படிங்கிற சொல்லணும். இல்லைன்னா பிரஸ் F5 அப்படிங்கிற ஒரு கீ பிரஸ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி இருக்கும் மெனு. ரன்ல போய் ரன் மாடுல் இருக்கும். இல்லைன்னா F5 அப்படிங்கிற ஒரு கீ வந்து நம்ம என்ன பண்ணணும், பிரஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. திஸ் ஆர் த டூ மோட்ஸ். ஒன் இஸ் இன்டராக்டிவ் அண்ட் another is ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுலயுமே நீங்க டைப் பண்ணி பார்க்கலாம் பாரு. வந்துச்சா, வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான். இதுல என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட் மோட்ல உங்களுக்கு மெனு இருக்கும். இதுல இன்டராக்டிவ் மோட்ல மெனு எதுவுமே இருக்காது. இப்ப டைரக்டா டைப் பண்ணி அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே. அது எந்த மெத்தட்லனாலும் நம்மளுக்கு எது வசதியா இருக்கோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த வந்துச்சா, இதை நம்ம அங்க வந்து ஒர்க் பண்ணி பார்த்தோம். ஞாபகத்துல இருக்கா, இட்ஸ் ரீஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இட் வில் பி கிவ் த ஆன்சர் அப்படிங்கிறது. இப்ப அடுத்து வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். இதே போல மாடல் ஒன்னு போட்டு பார்த்துட்டோம். நீயும் என்ன பண்ணலாம், உன்னோட அதுல இன்ஸ்டால் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் இதே போல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்ப இந்த இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தது. அப்ப அரித்மெட்டிக்
ஆபரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத இந்த ப்ரோக்ராம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த ப்ரோக்ராம் நம்ம அங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இங்க டு டெஸ்ட் த அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கறத ஒன்னு நம்ம டைப் பண்ணிருக்கோம். ஓகேயா? என்ன ஆகும் அப்படின்னா a equal to this is the output for you. அப்ப இந்த அவுட்புட் இது ஒன்னு போல இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. இந்த வருதா? print the sum a plus b கொடுத்திருக்காங்க. the sum equal to 110 வந்துட்டா? next one is a difference கேட்டிருக்காங்க. the answer is 90. இங்கேயும் 90 இருக்கு. very good. next one is a product. a and b multiply பண்ண சொல்லிருக்காங்க. 1000. very good. and quotient 10.0 வந்துட்டா? the remainder 10 and the exponent this one is a 10,000 and the division equal to 3. இங்க கொடுத்த ஆன்சர் அப்படியே உங்களுக்கு வந்துருச்சா? this is a method to execution. it's a very easiest one. and next one is a to test the relational operator அப்படிங்கறது பார்த்தோம். அப்ப relational operator அப்படிங்கிறது என்னது? it's a two values வந்து அத வந்து என்ன பண்றது? கம்பேர் பண்றதா relational operators அப்படிங்கறத பார்த்தோம். ஓகே, the value கொடுத்த உடனே என்ன? first one is a is equal to b அப்படினா false னு கொடு, இல்ல அப்படினா true னு கொடு. a is greater than b அப்ப true. yes, condition is true. ஏனா a யோட வேல்யூ என்னது? உனக்கு 100, b யோட வேல்யூ 10 தான். அப்ப condition true னே true வந்துருச்சு. the a is less than b இல்ல, ஏனா இது வந்து 100 அது 10, அப்ப false னு வந்திருக்கு. next a is greater than or equal to b or a is அப்படிங்கறப்ப என்ன ஆகும் அப்படினா true. and next one is a is less than b அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. so it's a false அப்படிங்கறது உங்களுக்கு இந்த இதுல வந்து நிக்கும். ஓகேயா? this one is enter தட்டிங்கன்னா அடுத்த prompt இது a is not equal to b yes, ஏனா அது வந்து அதோட வேல்யூ என்னது? 100, இதோட வேல்யூ 10. so ரெண்டு ஈக்குவல் கிடையாதுல, not equal அப்படிங்கறதுனால it's a true அப்படிங்கறத உனக்கு கொடுக்கும். ஓகேயா? and next program test the logical operator அப்படிங்கிறது. logical operator அப்படிங்கிறது ரெண்டு வேல்யூ கொடுத்து அதுல என்ன பண்றோம்? நம்ம வந்து செக் பண்றோம். அதுல a is greater than b and or அந்த not அப்படிங்கிற logical operators இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம செய்யறதான் இந்த logical operators அப்படிங்கிறது. அதுல என்ன வரும்? enter the value. a 50 கொடுத்திருக்காங்க, b க்கு ஒரு வேல்யூ 14 கொடுத்திருக்காங்க. அதுல செக் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம ஒரு தடவை அதுல போட்டு பார்க்கலாமா? next one is to test the logical operator. இப்ப logical operator அப்படிங்கிறது ரெண்டு and or not பார்த்தோம்னா that is called as a logical operators. அப்ப அதுக்கு என்ன அவுட்புட் வந்தது? நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கொடுக்குறாங்க. அதை வந்து என்ன பண்றோம்? and or and அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல பண்றோம். இப்ப a is greater than b a is greater than or a is equal to b a is greater than b and a is equal to b அப்படிங்கிறது. இப்ப லாஜிக்கல் ஆபரேட்டர் எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னா 11th நீங்க வந்து செகண்ட் லெசன்ல இத படிச்சிருப்பீங்க. சரியா? அப்ப பூலியன் எக்ஸ்பிரஷன்ல பார்த்தோம். இதுல என்ன மாதிரி இருந்தது? and ஆபரேட்டர்னா என்னது? if the both inputs are true the output will be true otherwise false அப்படினு பாத்தீங்க. அதே போல rல if any one input is true the output is true அப்படின்னு பார்த்தோம். நாட் ஆபரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா அப்படியே இதா வரும், இன்வெர்ட்டா வரும். ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ அப்படிங்கிறது வரும். தட் இஸ் a லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் ஒர்க்கிங் மெத்தட் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ உனக்கு என்ன ஆகும்? a யோட வேல்யூ 100 and b யோட வேல்யூ 10 அப்படிங்கறது அதுவாவே எடுத்துக்குது. ஏன்னா என்டர் இது பண்றப்ப நம்ம என்ன ஆகும்னா இங்க வந்து வேல்யூ என்டர் த வேல்யூ ஃபார் a and என்டர் த வேல்யூ ஃபார் b அப்படிங்கிறது கேட்கும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணல? அந்த வேல்யூ கொடுக்கல. enter the value for a இந்த இருக்கா? enter the value for b அப்படிங்கிறது இருக்கு. அப்ப என்னன்னா நம்மளே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டா என்ன கொடுத்துருச்சு? அதுவாவே ஒரு வேல்யூ கொடுத்துக்கிட்டு. அப்ப a க்கு என்ன கொடுத்துருக்கு? 100 கொடுத்துருக்கு, b க்கு 10 கொடுத்துருக்கு. அப்ப என்ன? a is greater than b or a is equal to b அப்படிங்கறத கொடுத்துருக்கு. அப்ப அதுல நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா it's a or b or the a equal to b அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறது. அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? it's a answer is a true அப்படிங்கிறது வரும். the a is greater than b or a is equal to b அப்படினா true. ஏன்னா a வந்து என்னது? 100. so b யோட it's a greater அப்படிங்கறதுனால இதுல வந்துருச்சு. ஏன்னா இது வந்து என்னது? or operator அப்படிங்கறதுனால any one input is true the output is true அப்படிங்கறது பார்த்தோம். இங்க அதே போல and operator ரெண்டு இன்புட் என்னவா இருந்ததா? ட்ரூவா இருந்தாதான் அவுட்புட் ட்ரூவா வரும். இங்க வந்து ஒன்னு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கறதுனால என்னது? ஆன்சர் ஃபால்ஸ் தான் வரும். and this one is a not operator அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னது? a is greater than b அப்படிங்கறப்ப it will be a give the false அப்படிங்கற உனக்கு அவுட்புட்ட கொடுக்கும். okay, this is a method
டு எக்ஸிக்யூட். அப்ப நம்ம என்ன பார்த்தோம், அரித்மெட்டிக் பார்த்தோம், and next one is a relational பார்த்தோம், and logical பார்த்தோம். And next one is a test of the assignment operators அப்படிங்கிறது. assignment operators அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்னது ஒரு வேல்யூவை அசைன் பண்றதுக்கு வருது. இப்போ வந்து நம்ம தனித்தனியா டைப் பண்ணல. இப்ப சரியா மொத்தமா என்ன பண்றேன் நான், அப்படியே மிஸ் வந்து மொத்தமா காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால உனக்கு அப்படியே ஆன்சர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருது. அதனால நீ வந்து டைப் பண்ணி பாக்குறப்ப தனித்தனியா டைப் பண்ணி பார்க்கணும். சரியா, எக்ஸிஸ் அப்படிங்கிறது x ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. டைப் ஏ வேல்யூ ஃபார் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்புட்ல வந்து. இப்ப பிரிண்ட் x ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியா டைப் பண்ணுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் input input double quote type a value for x colon போட்டு space இட்டு இதை complete பண்றேன். இப்போ என்ன ஆகும், type the value for x அப்படின்னு உன்கிட்ட கேட்கும். சரி, அப்ப இதுல இருந்து நம்ம ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்ப பாத்துக்கோ. சரியா, டைப் த இட் வில் பி டேக் சம் டைம்ஸ் அப்படிங்கறதுனால மிஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணனே. ஆனா அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ கொடுக்காதனால டிஃபால்ட் வேல்யூ எடுத்து எரர் காமிக்குது. இப்ப நம்ம இங்க என்ன கொடுக்க போறோம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு பிரிண்ட் இதில் கொடுத்து the x is equal to போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு, இது வந்து என்ன ரீடபிலிட்டிக்காக நம்ம கொடுக்கறதா, வேற ஒன்றும் கிடையாது. எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே C++ல பார்த்துருப்போம். டபுள் கோட்டுக்குள்ள வந்து ஆசிட்டிஸ் வரும், வெரி வேரியபிள் கொடுத்தீங்கன்னா அதில் உள்ள வேல்யூ வரும். இப்போ வந்துருச்சா, எக்ஸ் இஸ் 10 அப்படின்னு வந்திருக்கு. இங்க ஸ்மால் எக்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு இங்க ஸ்மால் எக்ஸா காமிக்குது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன லைனு, பிரிண்ட் த எக்ஸ் இஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கால்குலேஷன் பண்ணி உள்ள இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்னது 10, அதோட 20 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப நான் என்ன பண்றேன், பிரிண்ட் கொடுக்குறேன். என்ன நம்ம அங்க கால்குலேஷன் பண்ணி உள்ள இருக்கும், நீ பிரிண்ட்னு கொடுத்தாதான் உனக்கு அவுட்புட் வரும். ஓ சாரி, இங்க நான் வந்து க்ளோஸ் பண்ணல. போதும், அந்த க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். வந்துருச்சா, இப்ப எக்ஸ் பிளஸ் 20 ஈக்குவல் டு 30 வந்திருக்கு. ஏன்னா அதோட வேல்யூ 10, அதோட வேல்யூ இது கொடுக்கறதுனால 30 அப்படிங்கிறது வந்திருக்கு. இதே போல நம்ம ஒவ்வொன்னா போட 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 நம்மளுக்கு எல்லாமே வரும். சரியா, அந்த வேல்யூஸ் வந்து வந்துட்டே இருக்கும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, அப்போ அடுத்த கால்குலேஷன் வந்து உனக்கு வர ஆரம்பிச்சிடும். எக்ஸ் இஸ் 20 அண்ட் த எக்ஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதில் எக்ஸ் இஸ் பிரிண்ட் எக்ஸ் இஸ் 10 அண்ட் 30 வந்துருச்சு. எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 20 அப்படின்னு என்னது எக்ஸ் 20, ஸோ இட்ஸ் 50 அப்படிங்கிற வரும். அப்போ மைனஸ் பண்றப்ப என்ன ஆகும், 5 வந்து மைனஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 50ல 5 போச்சுன்னா 45. அப்போ திருப்பி எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 45 இருக்கும். 45 இன்ட்டு 5 அப்படின்னா 225. இப்போ எக்ஸோட வேல்யூ 225 டிவைடட் பை 2 112.5 அப்படின்னு இருக்குது. அடுத்து திருப்பி இட்ஸ் அ மாடுல் அப்படிங்கிற மாடுலஸ் பை த 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் மாடுல் பை 3 இஸ் 1.5. அடுத்து இட்ஸ் அ மல்டிபிளிகேஷன் எக்ஸ்பனன்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு 1.5 அப்படிங்கிறப்ப 2.25 வரும். அண்ட் இட்ஸ் ஈக்குவல் டு 3 இஸ் எக்ஸ் அப்படிங்கிற இந்த வேல்யூ உங்களுக்கு வரும். இப்போ ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வரும். ஏன்னா 2.25 தான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ இருந்தது. இது வந்து டிவிஷன், இது மாடுலஸ். இப்போ டிவிஷன் அப்படிங்கிறதுக்கு என்னது, நம்மளுக்கு வந்து இதை டிவைட் பண்ண முடியாது, அதனால 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூல வந்து நிற்கும். ஓகே, திஸ் இஸ் அ மெத்தட் டு எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, அவுட்புட் நம்ம வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா டிஃபரெண்ட் அவுட்புட் வரும், இல்லை அப்படின்னா அது டிபெண்டிங் அப்பான் தட் ஒன் வரும். இதுல எப்பவுமே எக்ஸோட வேல்யூ அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இதை நீங்க கரெக்டா கவனிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 10, அடுத்து எக்ஸ் இஸ் 10 வந்துருச்சு. எக்ஸ் பிளஸ் 20 கொடுத்தோடனே இங்க 30, அடுத்து எக்ஸ் மைனஸ் 5 30 மைனஸ் 5 25. அதை வந்து கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இப்ப எக்ஸோட வேல்யூ திருப்பி இங்க கொடுத்ததான் எக்ஸோட வேல்யூ அப்படின்னு பண்ணக்கூடாது, அப்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ த வேல்யூ வில் பி சேஞ்ச். அதுல 25 இன்டூ 5 125. இப்போ இங்க எக்ஸோட வேல்யூ 125, அப்ப டிவைடட் பை 2 62.5 வரும். மாடல் கொடுத்த உடனே
2.5 பேலன்ஸ் எவ்வளவு 60 டிவைட் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 2.5 இருக்கும். அந்த ரிமைண்டர் அதை மட்டும் உனக்கு ரைட் பண்ணும். அதுக்கடுத்து இட்ஸ் ஏ இன்ட் மல்டிபிளிகேஷன் ஆஃப் அப்படிங்கிற 2 கொடுக்குறப்ப என்னது இட்ஸ் ஏ 6.25 அப்படிங்கிறது உனக்கு வரும். ஓகே, திஸ் இஸ் அ மெத்தட். இப்ப எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு கவனமா பார்க்கணும் அப்படிங்கிறது. அண்ட் டெஸ்ட் த கண்டிஷனல் அண்ட் த டெர்னரி ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிறது. அதே போலதான் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே அது பார்த்ததான் திஸ் இஸ் சேம் மெத்தட் வந்து உனக்கு அந்த அவுட்புட்ல வரும். மேக்ஸிமம் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி 30 and 20 கொடுத்துருக்காங்க. அப்ப 20 அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்காங்க. ஏபி ஈக்குவல் டு 30 and 20. அடுத்த நெக்ஸ்ட் லைன் என்ன, மினிமம் ஏ இஃப் A is less than B, else B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Print the minimum of the A and B is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So the output will be same output நம்மளுக்கு வந்துருச்சா? The minimum of A and B is 20. Very good. This is a method to execution. The next program to demonstrate the numeric literal அப்படிங்கிறது. Numeric literal அப்படிங்கிறது நம்ம அந்த பைனரி வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து எந்த மாதிரி உனக்கு அவுட்புட் வரும் அப்படிங்கிறத பாக்குறது தான். ஓகேயா? We will check this one also. A equal to 0, B வேல்யூ கொடுத்துட்டேன், B யோட வேல்யூ கொடுத்தாச்சு, C யோட வேல்யூ கொடுத்தாச்சு, D யோட வேல்யூ கொடுத்தாச்சு. இங்க என்ன கொடுத்துருக்கோம், print integer literal ABCD. அப்ப என்ன வரணும் உனக்கு அவுட்புட் 10, 100, 200 and 30 வந்திருக்கா 300. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் a float literal அப்படிங்கிறது. float 1க்கு ஒரு வேல்யூ 2க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரணும் 10.5 வந்திருக்கு. 150, yes, it's come. Very good. Next one is a complex literal அப்படிங்கிறது. It's a this output is syntax error. It is so the syntax error. Why? What's the reason? இப்ப என்ன பார்ப்போம். It's imaginary part. Complex number அப்படிங்கிறதுல 1 plus அந்த J அப்படிங்கிறது அங்க ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்கிறதுனால எனக்கு அதை வந்து syntax error காமிக்குது. ஓகேயா? வேற ஒன்றும் கிடையாது. Next one is error name. Print is defined. அங்க ஸ்பேஸ் கொடுத்துக்கிறதுனால அது வந்திருக்கு. அப்ப நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னா உனக்கு என்ன வரணும், இமேஜினரி இந்த லைன் வந்துருச்சு பாரு, காம்ப்ளெக்ஸ் லிட்ரல்ஸ் இந்த இருக்கா, அது வந்து சின்டாக்ஸ் எரர். காம்ப்ளெக்ஸ் லிட்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப காம்ப்ளெக்ஸ் லிட்ரலுக்கு உனக்கு என்ன அவுட்புட் காமிச்சது 0.00 அப்படிங்கிற வரணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த லைன் பிரிண்ட் இமேஜினரி பார்ட் அண்ட் த ரியல் பார்ட் கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு ஆன்சர் imaginary part and real part அப்படிங்கிறது welcome. The name error, it's a defined. It is also so the error mistake வந்து error வந்து காமிக்குது. File studio in line 1 in the model. It's a name print is not defined. அந்த கேபிட்டல்ல போட்டிருக்கேன். Very good. It's a case sensitive. ஆனா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நான் கேபிட்டல் லெட்டர் போட்டதுனால அது வந்து எரரா வந்து உனக்கு காமிக்கு. It's also a we have to know. ஒரு தப்பு வந்ததுனால தான் நம்ம என்ன தப்பு அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும், அதுவாவே இங்க காமிச்சிரும். இங்க பாரு, நேம் எரர், print is not defined. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னது கேபிட்டல் லெட்டரா கொடுத்திருக்கேன். இட்ஸ் a case sensitive language. print வந்து என்னது இட்ஸ் a keyword, so it should be in the small letter. This is also one lesson we studied. இதுல இருந்தும் தப்பு வர்றப்பதான் நம்மளுக்கு என்ன தப்பு எங்கன விட்டோம் அப்படிங்கிறது கரெக்டாவே பண்ணிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா we don't know to write the program. தப்பு ப்ரோக்ராம்ல எரர் டீபக் பண்ணதான் உனக்கு என்ன ஆகும், ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் டெமோ ப்ரோக்ராம் டு டெஸ்ட் ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கறத கொடுக்கணும். டபுள் கோட்டுக்குள்ள என்னன்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இதுல உள்ளதே கொடுத்து பார்ப்போமா, அப்பதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் உனக்கு. டபுள் கோட் கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கேரக்டர் கொடுத்துருக்காங்க. கேரக்டர் ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட் ஏதோ ஒரு கேரக்டர் எந்த கேஸ்ல கொடுக்குறியோ அதே போல வரும். இட்ஸ் லோயர் கேஸ் ஆர் த அப்பர் கேஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அடுத்து தேர்ட் லைன் என்னது, மல்டி லைன். மல்டிலைன் அண்டர்ஸ்கோர் போடணும், மாத்தி போட்டக்கூடாது. அது ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ட்ரிபிள் கோட். ஓகேயா? அப்ப this is மல்டி லைன். இது வந்து நம்ம ஒரு மாடலுக்காக அடிக்கிறதுனால இப்படி அடிக்கிறேன். இதுல நீங்க அடிக்கிறது என்னன்னாலும் நம்ம அடிச்சுக்க முடியும்.
நெக்ஸ்ட் இப்போ பிரிண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது பிரிண்ட் ஸ்ட்ரிங். வந்துருச்சா? திஸ் இஸ் பைத்தான் அப்படிங்கிறது வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரிண்ட் என்ன கொடுத்துருக்கோம்? கேர். என்ன கேர் கொடுத்தோம்? கேரக்டர். கேர்னா கேரக்டர், வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் எ கே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரிண்ட் this is a multi-line string அப்படின்னு வந்துருச்சு. இந்த அவுட்புட் இது ஒன்று போல இருக்கா? தட்ஸ் ஆல். இட்ஸ் வெரி ஈஸியஸ்ட் ஒன். எப்படி டவுன்லோட் பண்ணணும் நெட்ல இருந்து, என்ன அட்ரஸ் போட்டு, அண்ட் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அண்ட் ஹவு டு ப்ரோக்ராம் வந்து எப்படி 2 மோடில் ஸ்கிரிப்ட் அண்ட் இன்டராக்டிவ் மோட் இருந்தது. அதில் வந்து இன்டராக்டிவ் மோடில் வந்து நம்ம எந்த மாதிரி டைப் பண்ணி எந்த மாதிரி அவுட்புட் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இதே போல நீயும் டவுன்லோட் பண்ணி உன்னோட சிஸ்டத்தில் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, இப்போ இட்ஸ் a very easiest one you can do. Thank you, students.